ஏன்னா நான் எல்லாருக்கும் பொதுவானவள். எனக்குன்னு இது சொந்த ஊர் அது சொந்த ஊர் நான் நினைச்சது கிடையாது. அந்த மாதிரி ஜாதியிலையும் நான் அப்படி நினைச்சது இல்லை. அப்படி நினைச்சிட்டு இருந்தா ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவரை முதலமைச்சரா நான் கொண்டுட்டேன். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் தலைவரோட தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் அப்படிதான் பார்த்துருக்கோம். அம்மாவும் அப்படிதான் பார்த்துருக்காங்க. அம்மா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழைக்கும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அவங்களையும் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சு அவங்கள மந்திரியாகவும் ஆக்கியிருக்காங்க. அதனால நாங்கெல்லாம் அப்படி வளர்க்கப்பட்டவங்க. அதனால என்னுடைய வழி தனி வழியா தான் இருக்கு. தற்போது நிலவரப்படி கட்சியும் சின்னமும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கு. இந்த நேரத்துல ஓபிஎஸ், நீங்க, டிடிவி தினகரன் இந்த 3 பேரும் ஒன்றிணைந்து செயல்படணும்னு சொல்லி ஒரு குரல் எல்லாம் தொடங்கி இருக்கு. அது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லோரும் ஒண்ணு இணையணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்திட்டு இருக்கேன். காரணம், புரட்சி தலைவர் ஒரு மனிதரை வெளியில அனுப்புனாங்க. அதன் பிறகு உருவானதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது தொடங்கினாரு, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு, நடத்தினாரு அப்படிங்கறத நீங்க பாக்குறது சரியில்லை. அது மக்களுக்கு எப்படி பயன்பட்டது, அந்த இயக்கம் ஆரம்பிச்ச பிறகு மக்கள் அதனால என்ன பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அவருடைய தொடர்ச்சியா அம்மாவும் அதை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா நானும் அதே முயற்சியில இருக்கேன். இதோடைய வெறும் நீங்க இது அரசியல் கட்சி அதை தாண்டி நினைக்கக்கூடியவனா. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தே ஆகணுங்கிறதா. இல்லைன்னா தப்பானவங்களுக்கு நீங்க இது ஓட்ட போட்டு அவங்க ஒரு தனியா அவங்க ஒரு ரூட்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத நான் இந்த நேரம் இல்லை அதை விரிவா பேசுறதுக்கு. தேர்தல் வரும்போது ஒவ்வொன்றத்தை பத்தியும் நான் சொல்லுவேன். அப்ப மக்களுக்கும் அது புரியும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.